இந்த மாதிரி அழகான ஒரு லைவ் பிளான்டட் அக்வாரியம் செட் பண்ணணும்னு ஆசையா? CO2 இன்ஜெக்ஷன், ஃபர்டிலைசர், ரூட் டேப், லைட்டிங் இப்படின்னு பல டெக் வேர்ட்ஸ்னால பயந்துட்டு வைக்காமல் இருக்கீங்களா? கம்மி லைட்டிங்லேயும் CO2 தேவைப்படாத ஒரு டாப் 9 பிளான்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனுபியஸ் நானா ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு, ஈஸியான பிகினர் பிளான்ட்டு, கேர் ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும். இதுக்கு லைட்டிங் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சூப்பராக வளரும். ஸ்லோ க்ரோயிங் ஸ்பீசிஸ் தான். இங்கே ஸ்டெம் பெருசாக வளர்ந்தோடனே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன நர்சரி ஸ்டெம் மட்டும் ஆர்டர் போடுறீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே இந்த அனுபியஸ் நானா கிடைக்கும். அனுபியஸ் பர்டேரி வார் கிளாபரா, இது அனுபியஸ் நானாவோட கசின் பிரதர்னு சொல்லலாம். இது அனுபியஸ் நானா மாதிரி சின்னதாக வளராமல் கொஞ்சம் பெருசாகவே வளரும். நல்ல க்ரோத் இருந்துச்சுன்னா 9 சென்டிமீட்டர் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஹார்டியான பிளான்ட் தான், பட் லைட் இருந்தால் நல்லா வளரும். உங்களுக்கு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அனுபியஸ் நானா மாதிரி இதுவும் 100 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. ஜாவா மோஸ், ஒரு டென்ஸான ஒரு கார்பெட் மாதிரி போடுறதுக்கான ஒரு பிளான் தேடுறீங்களா? ஜாவா மோஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஜாவா மாஸ் கார்பெட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயும் கூட. அக்வாரியம்குள்ளே இருக்கிற ட்ரிஃப்ட்வுட், ராக்ஸ் இந்த மாதிரி டீகோரில் ஈஸியாக ஒரு அக்வாரியம் க்ளூவில் வச்சுட்டு நீங்கள் ஜாவா மோஸை க்ரோ பண்ண முடியும். கொஞ்சம் லக்ஸூரியஸான டென்ஸ் கார்பெட்டிங் வேணும்னா கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி லைட் நீங்கள் இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி லோ லைட்டிங்லேயும் இது கண்டிப்பாக வளரும். ஜாவா ஃபன், அனுபியஸ் பிளான்ட்ஸ் மாதிரியே இதுவும் ஒரு ரைசோம் பிளான்ட். ரைசோம் பிளான்ட்டாக இருக்கிறதுனால இதை மணலுக்குள்ளேயோ இல்லை கிராவலுக்குள்ளேயோ நீங்கள் மூழ்கடிக்கக்கூடாது. ரைசோம் வெளியில் தான் இருக்கணும். ஜாவா ஃபேனும் ஒரு அழகான பேக்ட்ராப்பில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ரொம்ப ஹைட்டாக வளரும். இது கொஞ்சம் சாஃப்டான பிளான்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மலமலன்னு வளர ஆரம்பிச்சிடும்.